நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 531வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குரு சிஷ்யம் இதுதான் பார்க்க போகிறோம். இது ஒரு நீ பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. குருன்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே இவர் காஞ்சி மகாபெரிவா சாஸ்வதமான குருவை குரு எப்படி இருக்கணுன்றதை அப்படியே வாழ்ந்து காமிச்சவர். எங்கள் குருமாதா சம்பகாம்பா இவரோட 12 வயசுலேருந்தே போயிருக்கா. போய் இவர் நிறைய அனுகிரகம் பெற்று எங்கள் குருமாதாவுக்கு வேதம் கற்றுக் கொடுத்துக்கு பெண்களுக்கு வேதம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். ஆனால் பரமாச்சாரியார் தண்டபாணி தேசியர் ஒருத்தரை கொரட்டூர் அவாத்து காமிச்சு 6 மாதம் தங்க வச்சு அவர் மூலம் வேதம் கற்றுண்டா. அம்மா சாமவேத டைப்பில் அந்த இது சொல்லுவாள். அது பேர் என்ன, ருத்ரம் சமகம். என்ன அழகாக இருக்கும், அதை கேட்டுகிட்டே இருக்கலாம் நாள் முழுக்க. பரமாச்சாரியாரை இந்த நேரத்தை நினைவு கூர்ந்து அவருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி இந்த பதிவை தொடங்குறேன். அவருடைய இன்னொரு இது எங்கள் பக்கத்துலேயே நின்றுண்டா மாதிரியே இருக்கும். இப்போ நான் பண்ணுற ஆக்டிவிட்டியெல்லாம் பார்த்துட்டே இருக்கார். எது பண்ணுறேன், நான் தான் தப்பு பண்ணுறேன்னு டக்குன்னு வான் பண்ணுவார் என்ன. இப்போ என்னாச்சுன்னா, என்னுடைய இந்த யூடியூப் ஃப்ரெண்டு கிருஷ்ணகுமார் அமிச்சான்னு சொன்னதை நான் இந்த ஸ்ரீவித்யா தத்துவத்தை எனக்கு கொடுத்து அமிச்சாண்ட. அது இந்த இது சிதானந்த குரு பரம்பரையில் வந்தவ ரித்தன்பரா ஞானசபான் டெல்லியில் இருக்குது. அவள் போட்டிருக்கா. இதே சிதானந்தருடைய இதில் வந்திருக்குது. அந்த கான்செப்ட் தான் நான் பேச போகிறேன். இப்போ நிற்கிறேன். இந்த சிதானந்த மகாராஜ் சொல்லும்போது நான் முன்னாடியே ஒரு தடவை ரீகால்ட் அபவுட் ஹிம். என் குரு மாதாவுக்கு எனக்கு பேஷண்ட் இருக்கும்போது ஒரு சமயம் நான் சொல்லுவேன். அப்போ ஷி வாஸ் நாட் இந்த ஸ்ரீவித்யா லைனில் இல்லை. அம்மா காமாட்சிவனுடைய இது பூஜா கர்மத்தை ஃபாலோ பண்ணி பெரிய மகான்களுடைய இதெல்லாம் இருந்து பாராயண கர்மெல்லாம் பண்ணியிருந்தா. பல வருஷங்களாக பண்ணிட்டுருக்கா. அவள் கிட்டத்தட்ட 50 வருஷமாக பண்ணிட்டுருக்கான்னு சொல்லுவேன். 12 வயசுலேருந்து லைனில் வந்துட்டாள் அதில். ஸோ பேர்பட்ட பெண்மணி கிட்ட நான் சொல்கிறேன், என் குருமாதா கிட்ட ஷி அலவுட் மீ டு டாக். எல்லார்ட்டையும் பேச மாட்டான் மாதிரி. நான் சொல்லுவேன் அந்த அம்மா கிட்ட, சிதானந்தர் அந்த ஸ்ரீவித்யா பரம்பரை என்னடா சிதானந்த மகாராஜா, எனக்கு பேரெலாம் தெரியும். கோடா சாஸ்திரிகள் ஒருத்தர் சொல்லுவாள், ஒரு பெரிய மகானவர். அவள்லாம் தெரியுண்டா. சிதானந்தர் யார் அப்படின்னா, இது மாதிரி இந்த ஸ்ரீவித்யா பரம்பரை என்ன கேளு அவரை பற்றி விசாரித்தா. இது மாதிரி மங்கனூர்லாம் இருந்தாலும் அப்புறமா ஷீ ஸ்டார்டட் ரீடிங் அபவுட் ஹிம். அப்புறமா சொன்னான், ஆமாண்டா பெரிய மகானவர் அப்படின்னா. அந்த பரம்பரையில் இணைஞ்சோம் நம்ம அது எப்படிதான் முடியும், அவரெல்லாம் காலமாகி புத்தி அடைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சா அப்படின்னா. அப்போ ஷேரிங் வித் ஹிம். ஒரு சமயம் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி சிதானந்தர் சுப்பிரமணிய சார்பரைக்கு ஸ்கூல் டீச்சர், ட்ரிபிள்கேலையும் எங்கேயோ இருந்தார், டவுனில் எங்கேயோ ஒர்க் பண்ணியிருக்கார். அவர் என்னாச்சுன்னா மயிலாப்பூர் ஒர்க் பண்ணியிருக்கார். அவர் ஒரு சமயம் ஆத்மநாதர்னு ஒருத்தர்கிட்ட லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்டோ அங்கே நைரேப்பனா ஸ்ட்ரீட்டோ லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்டோ அங்கே இருக்கிற 60 வயசு அவருக்கு ஸ்ரீவித்யா மந்திரம்லாம் கற்றுத்தரேன்னு சொல்லியிருக்கார். ஒரு சண்டே அன்றைக்கி நான் வரேன்னு சொல்லிட்டார். ஆனால் மறந்துவிட்டார். அவர் டியூ டு த ஏஜ் ஃபேக்டர் அவர் வேதம் வர கற்றுக் கொடுத்துட்ருக்கார். மத்தியானம் வேலையில் வேதம் நடந்துட்டுருக்கு. ஒரு அரௌண்டு 2:30 அந்த வாக்கு 2:45 3 o'clock ஆகிறது. அப்போ வாசகவை தட்டுறா யாரோ. எழுதி பார்த்தா ஒரு படுத்து சுமங்கலி அரக்கு கலாப்படம் கட்டிட்டு பெரிய பொட்டு வச்சுட்டு காட்டன் புடவை தான் கட்டியிருக்கா, 9 yards கண்ணாடி வலையெல்லாம் போட்டிருக்கா. மாதிரி ஆத்மநாதராத்துக்கு வரையும் சொன்னாலுமே அவள் வெயிட் பண்ணுறா அங்கே டவுனில். அப்போ தான் ஞாபகம் வருது, சிக்கன்னு கிளாஸ் எல்லாம் அப்படியே அப்டேட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பின்னாடி போய் கணத்தாண்ட போய் தண்ணி குளிச்சுட்டு மத்தியானம் ஆகாரம் ஆகிடுது அவருக்கு. ஸோ அந்த மாமியை வாசல் வெளியில் காணும் அவளை. அதே நேரத்தில் ஷி அப்பியர்டு லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு அந்த மாமி.
ஆத்மநாதன் போய் சிதானந்தர் அமிச்சான்ற. சரி வாங்குவேன்னு நான் பூர்வாங்கெல்லாம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி மட விளக்கேற்றி வச்சுருக்கேன். எல்லாம் பார்த்தாரு. ஆத்மநாதர் பண்ணியிருக்கேன், இன்னும் சக்கர பொங்கல் பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன். உளுந்து வடை பண்ணாலும் பண்ணல, கட்டாயம் வேணும் அப்படின்ற மாமி. நான் என்ன செய்வேன், இனிமேல் பண்ண முடியாது, கஷ்டமாச்சேன்றார். இல்லை இல்லை, ஒரு பிராமணர் வந்து உங்கள் வார்த்தை பின்பக்கத்தில் கதவை திறந்து பாருங்க, இப்போ தான் சுட சுட எடுத்து வடையை வைக்கிறார். அவர் வந்து தள்ளு வண்டியில் வச்சுருக்காரு, அதை வாங்கிட்டு வாங்கணும். அது சிதானந்தர் சொன்னான்னு சொல்லி இந்த பொம்பளை இந்த மாதிரி சொல்கிறால மறுப்பு பேச முடியல. நான் அவருடைய அந்த பெண்மணியோட கம்பீரத்தை தோட்டத்தை பார்த்து வந்து டோட்டாக அடிபடிஞ்சிட்டார். கதவை திறந்தா ஒரு மாமா வந்து பட்ட வடையை பூஜை போட்டுட்டு குளிச்சுட்டு அப்போ தான் எடுத்து 5 வடையை எடுத்து வேடாலையில் வைக்கிறார். அது எப்படியே கொடுங்கோன்றார். சரி அவருக்கு காசு கொடுத்துட்டு வந்து உள்ளே வந்துட்டா, கதவை சாத்திட்டு. சரி வந்தது, மந்திரம்லாம் சொல்லித்தரா. சரி நான் பூர்வாங்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு, ஜாக்கெட் பெட்டி வச்சுக்கல, தேங்காய் இருக்கலாம், வெத்தலவா கொடுங்க, மிச்சத்தெல்லாம் சித்தானந்தர் வந்து சொல்லி தருவார் சொல்லிட்டு போயிட்டான் மாமி. அது அவர் அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். அவர் ஆற்றுல 4 மணி வாக்கில் வேத்து விறுவிறுக்க ஓடி வரார். இங்கே பீச் 4th ஸ்டேஷன்லேருந்து பீச் ஸ்டேஷன்லேருந்து வந்து ரொம்ப மன்னிச்சுக்கண்ணே, நான் வரேன்னு சொல்லிட்டு மறந்துவிட்டேன் நான் மாதிரி. இல்லையா நீங்கள் வரேன்னு சொல்ல நேரத்தில் வந்து 3 மணிக்கு ஒரு பெண்மணி வந்தா, அரக்கு கலர் புடவை கேட்டிருந்தா, ஒரு 50 வயசு மேலே 60 வயசு இருக்கும் அந்த மாமிக்கு அப்படின்னு சொல்கிறேன். நான் யாரையும் அனுப்பலையேன்றார். எப்படி பார்த்தா அதே அரக்கு கலர் புடவை, அதே கண்ணாடி வளையல், பெரிய பொட்டு வச்சுருந்தால என்னென்னலாம் சொல்லிட்டோம். இப்படி இந்த ஸ்ரீவித்யா கிரமத்தில் என்னென்னலாம் சொல்லித்தரமோ எல்லாமே அவன் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். அப்போ தான் மண்டே சமட்டியில் அடித்தா மருந்து தான் அவருக்கு. அப்புறம் வந்து அம்பாள்கிட்ட மனசையும் மன்னிப்பு கேட்டு அன்னையிலேருந்து இட்டுத்த பிளட்ஜு ஸ்ரீவித்யா பரப்புறது தான் என்னோடய வாழ்க்கையை முக்கியமான இதுன்னு சொல்லி குறிக்கோளையும் பண்ண ஆரம்பித்தார். அதை படிச்சுட்டு நான் வந்து ஐ வாஸ் ரெஸ்ட்லெஸ் ஃபார் எ மந்த்ஸ் டைம். அப்போ எங்கள் அம்மாட்ட சொன்னேன் மாதிரி அதே மாதிரி வித்திர மந்த்ஸ் டைம் வேணுகோபால்னு ஒருத்தருடைய கான்டாக்ட் அமைஞ்சு அவள் அந்த பஞ்சமுகலிங்கேஸ்வரர் முகப்பேரை கட்டிருக்கார். அவர் அந்த கோவிலுக்கு மகாமேரு வாங்கி கொடுத்தா அம்மா. அப்பயே 1 லட்சம் ரூபா, அது 1 அடி உயரம். ஸோ அப்போ வேணுகோபால்கிட்ட பேஷண்ட்டுக்கு போய் வேணுகோபால் வந்து ஜெயேந்தருக்கெல்லாம் வேண்டியவர். அவர் ஏற்பாடு பண்ணி ஐப்பசி பூரம் வந்து காமாட்சி அம்மனோட இந்த ஆவிர்வாதத்தில் இந்த பிலாகாசத்தில் வந்த நேரம் அது பங்கார காமாட்சி. ஆனால் புரட்டாசி போகிறதுக்கு இந்த அம்மாவுக்கு வந்து தீட்சாதனம் அமைஞ்சு இவள் போயிருக்க. மணிக்காலம் 4 மணி 5 மணிக்கு ஆரம்பிச்சிட்டா பூஜையெல்லாம், பூஜையெல்லாம் ஆகி எல்லாம் ஆகி கோவில் கருவறை கதவை சாத்திட்டா. இவள் உள்ளே இருக்கா. நவகலச ஸ்தாபனம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அம்பாளுக்கு கடைசி கலசத்தை இவளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டான். இவ்வளோ மாற்றுப்படவை கொண்டு இல்லையான நீ கொண்டு போகல இந்த அம்மா. அவள் காமாட்சி கட்டின பட்டுப்படவையே கொடுத்துட்டா அப்படியே தூக்கி. அது போய் அருகுலட்சுமிகிட்ட போய் கட்டிட்டு இவள் அந்த உட்காந்தா. இந்த ஞாசங்கள்லாம் தர்பையிலேயே 51 இடத்துல வச்சு பண்ணி பாலானந்தநாதர் அந்த அம்மாவுக்கு பண்ணி வச்சா. இந்த குரு சிஷ்யமா அதே மாதிரி இந்த அம்மா வந்து பாலானந்தநாதர் அப்பா தான் கூப்பிடுவா. என் குரு அம்மா பாலானந்தர் அப்பான்னு தான் கூப்பிடுவா. அவர் வந்து பொண்ணாடு நினச்சிட்டு இருப்பார் அவளை. அவருக்கு வந்து இந்த குரு பாதுகையிலேயே ரைட் சைடு வந்து வெள்ளைக்கல், லெஃப்ட் சைடில் வந்து சிகப்பு கல் வச்சு பண்ணா. அதே மாதிரி ஒரு தங்க மோதிரம் பண்ணி போட்டால். மாமாவுக்கு பட்டு வேஷ்டி, மாமிக்கு பட்டு புடவை அதெல்லாம் வாங்கி நல்லா அழகாக பண்ணிட்டு வந்தா. அன்றைக்கி அவர் வந்தார் ஆல்தவே குரு சிஷ்யனுக்கு தீட்சாதனத்துக்கு போது குரு விசிட் சொல்லிட்டு கொரட்டூரில் வந்து விட்டுட்டு போனார் அந்த அம்மாவை. பாலானந்தநாதர் என்ற காமகோடி சாஸ்திரி. இந்த மாதிரி என் குருமாதாக்கு நடந்தது. இந்த குரு சிஷ்ய மனோபாவம்ன்றது எப்படி இருக்கணுன்றது என் குருமாதா வச்சு தான் சொல்ல முடியும். நான் குரு சிஷ்ய உறவின் பாரம்பரிய தத்துவம் லலிதோபியானத்தை சொல்லிருக்கு. சிஷ்யனின் பக்தி, ஒழுக்கம் மற்றும் நடைமுறை செயல் இந்த உலகில் மிக கடினமானது ஒரு உண்மையான குருவை தேடி கண்டுபிடிக்கிறது. ஒரு முறை குரு சிஷ்யனிடம் மகிழ்ச்சி அடைந்து விட்டால் மோட்சலட்சுமி அவரிடம் அரை நொடியிலே வந்து நிற்கிறாள். குரு கோபமாக கண்டித்தாலும் அதை ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முழுமையான அர்ப்பணிப்பு. உங்கள் உடல், செல்வம் மற்றும் உயிரையும் குருவுக்காக அர்ப்பணிக்க வேண்டும்.
குருவின் கட்டளைகளை யாதொரு சந்தேகமோ மாறுபாடோ இன்றி பின்பற்ற வேண்டும். அவரை விடுத்து செயல்பட வேண்டாம். அவரை தாண்டி நம்மை நாமே மேலிட முயலிடக்கூடாது. இதில் வந்து முக்கியமாக முதல்ல வந்த பையன் வந்து எனக்கு அசோகன் இருக்கான் கோயம்புத்தூரில், தங்கமான பையன். அவன் வந்து நான் ஒரு நாளாக பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை, சார் கூட கூப்பிட்டதில்லை, குருவே குருவே தான் கூப்பிடுவான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஏண்டா அப்படிலாம் கூப்பிட்ற படுத்துற இடம் இல்லை குருவே இப்படிதான் சொல்லுவேன். அந்த மெசேஜில் குருவே தான் அனுப்புவான். அதுமாதிரி நாதன் பெங்களூர் வைக்க வந்து திருவடிக்கு நமஸ்காரம் தான் அழைப்பான். ஏண்டா அந்த மாதிரி பெரிய ஆள்லாம் கிடையாதுன்னா ஒத்துக்க மாட்டாவா, இப்படி தான் சொல்லி ஆரம்பிப்பான். அந்த அந்த ஒபீடியன்ஸ் வரணும், இவாள்கிட்ட கற்றுக்கணும் அதை. அதே மாதிரி கணேசன் சுடலை, இது அவனும் பெங்களூர்லாம் இருக்கான், ஹெச்ஐஎல் இருக்கான், நல்ல தகமான பையன். அவன் வந்து திருநெல்வேலி ஊர் அந்த சைடு. அடுத்து மனப்பான்மை மற்றும் நன்றி உணர்வு. குருவின் உபதேசம் மட்டுமில்லை, அவருடைய கண்டிப்பையும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உங்கள் குருவை எவருடன் ஒப்பிடக்கூடாது. குருவை மாற்றுவதும் ஆன்மீக இருண்ட நிலையை ஏற்படுத்தும் சொல்லியிருக்கு. நிருத்தோக்கியானத்திலே சொல்ல வந்தது. குருவை மாற்றுவதும் ஆன்மீக இருண்ட நிலையை ஏற்படுத்தும். குருவின் அனுமதியுடன் தான் எந்த ஒரு முக்கிய செயலையும் தொடங்க வேண்டும். அது வைதீகமாக இருந்தாலும் சரி, லௌகீகமாக இருந்தாலும் சரி. மரியாதை மற்றும் நடத்தை. குருவின் பேசும்போது எப்படி இருக்கணும்னா மரியாதையான மொழியை பயன்படுத்த வேண்டும். அவரிடம் பாதிக்கவோ பொய் சொல்லவோ கூடாது. ஒரு சிறிய பொய் கூட பெரிய பாவமாகும். குருவின் வார்த்தைகளை பேதவாக்காக்கடி செயல்பட வேண்டும். வெளிப்பாட்டு செயல். குருவை பார்ப்பதோடு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து அவரை சுற்றி பிரதர்ஷனம் செய்ய வேண்டும். அடிக்கடி குருவின் பாதங்களை மனதில் சிந்திக்க வேண்டும். இதனால் அனைத்து நன்மைகளும் அவனை வந்து சேரும். காலத்தை மீறும் வழிமுறை. இந்த காலத்தில் இதெல்லாம் பாய்ச்சிப்பெல்லாம் சொல்லலாம். இத்தகைய நடைமுறைகள் இன்றைய சமூகத்தில் அபூர்வமாக தோன்றலாம். ஆனால் இன்னும் பலர் இதை பின்பற்றி ஆன்மீக பயணத்திலையும் வாழ்க்கை முன்னேற்றத்திலையும் வெற்றி கொண்டுள்ளனர். எடுத்துக்காட்டாக குருவின் பெயரையே நன்றாக மதிப்புடன் உச்சரிக்கிறார்கள். உயர்ந்த பதவியில் இருப்போரும் தாழ்மையுடன் நமஸ்காரம் செய்கிறார்கள். சமூக அந்தஸ்து பார்த்து அல்லாது முழுமையான சேவையை நிச்சயமாக செய்ய வேண்டும். குருவுடன் நெருக்கம் மற்றும் மிக அருகில் அதே வீடு தினம் 3 முறை நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒரு குரோசத்தில் கேட்கும் தூரம் தினமும் வணக்கம் செலுத்த வேண்டும். அரை யோசனை தூரம் 6.5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே மாதத்தில் 5 பருவங்களை சந்திக்க வேண்டும். ஒரு யோசனை முதல் 12 யோசனை 13 முதல் 156 கிலோமீட்டர், 13 கிலோமீட்டர் மாதம் ஒரு முறை செல்ல வேண்டும். 26 கிலோமீட்டர் இருந்தால் மாதம் 2 முறை செல்ல வேண்டும். 156 கிலோமீட்டர் வரை வருடத்திற்கு குறைஞ்சபட்சம் ஒரு முறையாவது சென்று சந்திக்க வேண்டும். எப்பொழுதும் குருவை அணுகி வணக்கம் செலுத்தலாம். நேரம் சூழ்நிலை இதெல்லாம் கிடையாது. இதுக்கு வந்து வில்லிவாக்கம் கூட சொல்லலாம். வில்லிவாக்கத்தில் வித்யான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் திடீர்னு வந்துடுவாள். கோவிலுக்கு போகிறதா கூட இங்கே நமஸ்காரம் பண்ணி தான் போவோம். தட்சணையின் முக்கியத்துவம். குருவுக்கு செலுத்தப்படும் தட்சணை சிஷ்யனின் நன்றுணவும் மனப்பூர்வமான பக்தியும் வெளிப்படுத்துகிறது. குருவை ஞானத்தின் தெய்வ வடிவமாக மனித ரூபத்தில் உள்ள பகவான் கருதும் உன்னத சிந்தனையின் வெளிப்பாடாக இது அமைகிறது. எப்போது எவ்வாறு கொடுக்க வேண்டும்? பொதுவாக குருகுலம் முடிந்ததும் மந்திர உபதேசத்தின் போதும் முக்கிய பூஜைகள், விதிகள் மற்றும் விஜயதசமி நன்னாள்களில் இது பணமாக இருக்க வேண்டும் அவசியமில்லை. சில சமயம் குரு ஒரு செயலை செய்யணும்னா அது வந்து செய்யணும், அது தட்சணையாக கூட கோரலாம். அதை எந்த நூலும் எந்த மந்திரமும் தனியாக ஆத்ம ஞானத்தை வழங்க முடியாது. குருவின் கிருபை மூலமாகத்தான் ஒருவருக்கு சுய ஞானம் அல்லது தம் இஷ்ட தெய்வத்தை அடையும் சந்தர்ப்பம் ஏற்படும். இப்படி சொல்லி முடிச்சிருக்காதுல. இதுக்கு சொல்ல வரேன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி சந்தேகம் இருக்குதுல்ல, இவன் என்ன பண்ணிட போகிறா நமக்குண்டு. எனக்கு 20 வருஷமாக ஒரு பையனை தெரியும். சொல்ல வேண்டாம் நினச்சா சொல்ல வைக்கிறான் அம்பாள். அதாவது அவனுடைய நன்மையை கருதி நான் எத்தனை 1000 தடவை சொன்னான் தெரியும், நான் சொன்ன செய்ய மாட்டான். நல்லவன், நிறைய ஹெல்ப் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். பட் அவனுடைய
செயல்பாடுகளில் என்னோடய சஜஷன் எடுத்துக்கவே மாட்டான். கடைசியில் வந்து அதில் நஷ்டத்தை அடையிறான். அது ரொம்ப வருத்தமாக இருக்கும் எனக்கு. கேஷம் கூட கேட்டேன் மாதிரி, இல்லை அவன் இது வந்து லலாட அப்படி தான் இருக்குது, நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அதனால். சரி நான் விட்டுட்டேன். நம்ம சொல்லி தெரிந்து போகிறது கிடையாது இதெல்லாம். அதாவது நம்ம சாக்கடையில் விடக்கூடாதுன்னு நம்ம வந்து காப்பாற்றுன்னு சொல்கிறோம். அப்படியா குதிப்பேன்னா நம்ம மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது. அதை சரி அப்புறமா வந்து திடீர்னு சொல்லுவான், நீங்கள் நான் உங்கள்கிட்ட சொன்னாலும் சபிச்சிடுறேன் நீங்கன்னுவான். சபிக்கிறது கிடையாது. ஒருத்தர் வந்து நல்லபடியாக வாழணுன்றது சஜஷன் சொல்கிறான், அது எடுக்கலைன்னு நினைச்ச முடியும். அதனால் குருவாக்க மதிங்க. அவள் அதான் சொல்கிறான்னா இது என்ன உட்பொருள் இருக்குது. இப்போ அம்பாள் நிறைய தடவை சொல்லுவாள் சில விஷயங்களெல்லாம் முன்னாடி சொல்லுவாள். பூஜா கிரகத்தில் உட்காந்துருப்பேன். நான் யாருக்கும் சொல்கிறது இல்லை அதெல்லாம். சரி இண்டிகேட் பண்ணுவேன், இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஜெஸ்ட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. சரி அதனால் இப்போ இந்த மாதிரிலாம் கேட்காத வாழ்க்கை சொல்லி நம்ம வந்து அவமானப்பட வேண்டாம் விட்டேன். நான் இப்போ நம்ம சொன்னது கேட்கணும் அட்லீஸ்ட்டு. ஏன்னா அது அது அவளுக்கு நன்மை பயக்கோன்றது புரிய மாட்டேன்றது அவளுக்கு. என்ன செய்ய முடியும்? ஆகையினால் யார் குருவானாக இருக்கலாம், இதை பார்க்குற வாழ்க்கை எத்தனையோ பல குருமார்கள் இருக்கலாம். அதெல்லாம் மாற்றாதுங்க தேசிய. அவளை விட்டுட்டு என்கிட்ட வாங்க சொல்லவே மாட்டேன். மகா பாவம் அதெல்லாம். ஒரு குருன்னு ஒருத்தர் எடுத்துட்டானா அது எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேன் கோ ஃபார் மெனி டெஸ்டிங் ஃபேக்டர்ஸ். உங்களுக்கு மனசு லயப்படணும். யார்கிட்ட மனசு லயப்படுறதோ அதான் அவர் தான் குருன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்களில். மனசு லயமாயிடணும். அவர்கிட்ட போனால் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் வரணும். ஆனால் நீங்கள் அவள் சொன்னதை செஞ்சால் தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதை செய்யாமல் தானே ஆகணும், ஆகாது. இந்த டெஸ்ட் கேஸ் இந்த பையனை சொன்னேன், என்ன செய்ய நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அதில். ஆகையினால் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா. நான் ஒன்று சொன்னேன், இந்த மாதிரி சில பேர் இருக்கா. பட் நிறைய பேர் நல்லது செய்கிறான். சொன்னதை எடுத்துட்டு அப்படியே மெட்டிகுலஸாக ஃபாலோ பண்ணுறவெல்லாம் இருக்கா. அவள்லாம் குறித்து நான் பெருமைப்படுறேன். ஆக்சுவலாக டு பி ஃப்ரேங்க். சில பேர் இந்த கிருஷ்ணகுமார்லாம் தங்கம்மா நான் குரு கிடையாது, அவனுக்கு தனி குரு இருக்கா. அவள் அதே மாதிரி இப்போ அமெரிக்காவில் ராஜின்னு இருக்கா, அவள் ராஜேஸ்வரி. அந்த பெண்மணியும் சரி ரொம்ப அதீத ரெஸ்பெக்டோடு செய்யக்கூடிய பொண்ணு. அதே மாதிரி ஆஷா நெதர்லாண்ட்ஸில் இருக்கா. அது மாதிரி ராதிகா மேனன்னு சொல்லிட்டு கலிஃபோர்னியாவில் இருக்கா. அவள் அம்மா பல பெண்மணிகள். கௌசல்யான்னு ஒரு பெண்மணி இதில் இருக்கா, அருப்புக்கோட்டையில். அவள் அதை அம்பாள் கோவில் கட்டுறா. அவள் ஆத்துக்காரை சேர்ந்து பெரிய லெவலில் கட்டுறா. ஸோ ஆனால் வந்து இந்த பக்தி ஜாஸ்தி, குரு பக்தி ஜாஸ்தியாக வளர்க்கலாம். ஸோ அது அதோடு செயல்படுங்க. இவா நம்மளாட்ட மனுஷா நீங்கள் நினைச்சாலே விட்டுது. மனுஷா தான். எப்படிப்படி ஸ்கின் இருக்குது, ரத்தம் இருக்குது, எல்லோரும் இருக்குது. பட் வித் ஆல் தட் இந்த கிருஷ்ண பரமாத்மாவே மானுட ரூபமாக இருக்கும்போது அதுக்கு உண்டானது அவசியெல்லாம் அனுபவிச்சுட்டார். காந்தாரி சாபத்தை கேஷவன் அடிக்கடி சொல்லுவார், கிருஷ்ணன் நினச்சா தடுக்க முடியாது. ஏன்னா வந்து அந்த இது அவ்வளோ வலியது. காந்தாரியை சொல்கிறான், கிருஷ்ணா என் 100 பொருளையும் கொருட்டியப்பா நீ, அதனால் உன் வம்சமே புண்டோடு அழியட்டோன்றா. அதே மாதிரி தான் ஆகிடுது. ஸோ கிருஷ்ணாவில் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. நோபடி கேட்டது. அது தர்ம சூதாட்டம். ஆடக்கூடாதுன்னு சொல்லி பண்ணு அதை போய் குதிச்சார் அதில். ஸோ கடைசியில் திருதராஷ்டிரன் அகெயின் கிவ்ஸ் செகண்ட் சான்ஸு. அது திருப்பியும் அகெயின் சூதாட்டத்துக்கு பண்ணுறாங்க. அதை விட்டதை பிடிப்பேன்ட்டு. இதெல்லாம் அதுக்கு சொல்லுறோம். விதி வலியது ஓரளவுக்கு. ஆனால் நம்ம வந்து யாராவது பெரியவாக அட்வைஸ் பண்ணால் அதை மீறாதுங்க. ஏன்னா இந்த பிராராத்த கர்மா பிராப்த கர்மான் இருக்குது. பிராராத்தன்றது தொடர்ந்து வருது, போன ஜென்மத்தினுடையது. சஞ்சித கர்மா போன ஜென்மத்தினுடைய கர்மாவை தூக்கின்னு வராங்க. ஸோ இந்த ஜென்மத்தை சேருது சஞ்சியில். ஸோ இந்த கர்மாவை முடிஞ்ச வரைக்கும் முடிச்சுட்டு போயிடுங்க. இதெல்லாம் சொல்லி இந்த குரு சிஷ்ய மனோபாவை குருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவள் சொல்படி நடந்து யார் வேணால் குருவாக இருக்கலாம் அவங்களுக்கு. அது பிரகாரம் நடந்து வாழ்க்கையில் மேலே மேலே நீங்கள் வளரணும்னு வேண்டிட்டு நான் வந்து இந்த உரையை முடிக்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.